விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்துல பயன்படுத்தி சமீபத்தில் அது வந்து பெருசா ஓடாம போயிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து அதனால கொஞ்சம் சோர்வடைஞ்சு இருக்காங்க. இந்த படம் வந்து அஜித்துக்கு வேற ஒரு பெஞ்ச் மார்க் படமா அமையும். அதாவது வந்து ஒரு ஹீரோவா இருக்கிறவர் செய்ய முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த படத்துல. ஒரு ஆதிக்கே எதிர்பார்க்கலாம். நீங்க என்னென்ன சொல்றீங்களோ நீங்க சொல்றபடி நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இதுக்கு முன்னாடி லியோவில் ஒரு கலெக்ஷன் விஜய்க்கு இருந்துச்சு இல்லையா, ஜெயிலர்ல ஒரு கலெக்ஷன் ரஜினிக்கு இருந்துச்சு இல்லையா, இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு கலெக்ஷனா கூட நடக்கும். ஏன்னா அந்த மாதிரியான பவர் இந்த படத்துல இந்த ரெட் படம்லாம் அஜித் நடிக்கும் போது அவரோட நடிப்பை பார்த்து நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஆனா அதையும் தாண்டி அஜித் டிராவல் பண்ணும்போது அஜித் மறுபடியும் ஒரு விபத்து. ஏன்னா அஜித் இனிமே எந்திரிச்சு வர மாட்டாரு, அஜித் புது தண்ணில் அடிபட்டுச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் அஜித் வந்து இன்னைக்கு நேற்று சந்திக்கல, தொடர்ந்து சந்திச்சுட்டே வராரு. ஆனா எல்லா காலகட்டையும் தாண்டி எந்திரிச்சு அவர் நின்றுகிட்டே தான் இருக்காரு, ஜெயிச்சுட்டே தான் இருக்காரு. ஒரு நடிகர் அப்படிங்கிற அடையாளம் மட்டுமே இருந்த காலகட்டத்தில் ஒரு ரஜினிகாந்துக்கு இல்லாத தைரியம், ஒரு கமலஹாசனுக்கு இல்லாத தைரியம் அன்னைக்கு எனக்கு தோணிச்சா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார். அந்த கேரக்டர் அஜித். ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாய். ஸோ அதனால அவர் வந்து அவருடைய ஓல்டு படங்கள்ல இருக்க எல்லா ரெஃபரன்ஸையும் அப்படியே குமிச்சு வச்சிருக்காரு. சில ஹீரோஸ்க்கு சில மாசு. அவர் சும்மா ஸ்டைலா ஒரு கோட் போட்டு ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல நடந்து வந்தாலே ஆடியன்ஸ் வந்து விசில் அடிச்சு கிளாப் அடிச்சு ரசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காட்சிகள்லாம் இங்க வரும்போது மறுபடியும் வந்து பாருங்க, தியேட்டரே வந்து தெரிக்கப்படும். அப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் திரை விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஏகேவுடைய குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போது அதுக்கு ஒரு பெரும் வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில இருக்கு சார். அந்த படம் பற்றி பேசுவதற்கு முன்பாக தலை அவர்கள் கடந்து வந்த பாதைகள் பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் அஜித் முதல் படம் அமராவதி. இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்துல நடிச்சாரு, பிரேம புஸ்தகம்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு. தமிழ்ல முதல் படம் அமராவதி. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் சரண், அவர் எஸ்பிபி சரணுக்கு வந்து அஜித் நல்ல நண்பராக இருந்தார். அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் சோலா பொன்னுரங்கம் சாருக்கு அந்த படம் அமராவதி படத்தினுடைய ப்ரொடியூசர். அவருக்கு வந்து அஜித்தை அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அமராவதி படத்துக்கு ஒரு புதுமுகம் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு சாமிங்கான ஒரு பாய் வேணும், ஒரு லவ் சப்ஜெக்ட், ஒரு குட் லுக்கிங்கான ஒரு அழகான ஒரு பையன் வேணும் போது அஜித்தை பார்த்தோன்னே அந்த டைரக்டர் அப்புறம் வந்து ப்ரொடியூசர் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. அஜித்தை கூப்பிட்டு ஓகே நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சம்பளம் வந்து ஒரு சம்பளம் தயாரிப்பாளர் சோலா பொன்னுரங்கம் வந்து ஒரு சம்பளம் சொல்கிறார் அஜித்துக்கு. அஜித் வந்து உடனே வந்து சொல்கிறார், இல்லை சார் எனக்கு 1 lakh வேணும் அப்படிங்கிறார். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, முதல் படம் ஒரு நடிகன் அவரை அறிமுகப்படுத்துகிறாங்க புதுமுகமாக, அப்போவே வந்து தைரியமாக வந்து எனக்கு 1 lakh வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சோலா பொன்னுரங்கம் ப்ரொடியூசரே வந்து ஷாக் ஆகிட்டு, என்ன தம்பி நான் தான் உங்களை இந்த படத்தில் முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன், நீங்கள் வந்து எடுத்தோடனே 1 lakh வேணும்னு டிமாண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னும் போது 1 lakhங்கிறது வந்து கிட்டத்தட்ட 30-32 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொகை புதுமுகத்துக்கு. ஓகேவா? அப்போ அஜித் சொல்லியிருக்காரு, இல்லை சார் எனக்கு சில கடன்கள்லாம் இருக்குது, அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு வந்தால் தான் என்னால் நிம்மதியாக அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியும், அதனால் நீங்கள் இந்த 1 lakh எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பொன்னுரங்கம் சார் அந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்கிட்டு அஜித்துக்கு 1 lakh சம்பளம் கொடுத்தாங்க அந்த முதல் படத்தில். அதுக்கப்புறம் அஜித் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி படத்தை நீங்கள் பாருங்கள், படத்தில் ஊட்டியில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. எப்போவுமே அஜித்தை காமிக்கும்போது அஜித் ஒரு பைக்லேயே வருவார். அஜித் ஃப்ரேமெல்லாம் இருக்கும்போது அஜித் பைக்லேயே வருவார், பைக்கோடே தான் இருப்பார். ஒரு லவ் சீன்னா கூட பின்னாடி பைக் நிற்கும். அந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் அந்த படத்தில் ஒரு பைக் ஓட்டிகிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது அஜித் வந்து அவருடைய பைக்கே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு புல்லட் வச்சுருந்துருக்காரு. அந்த புல்லட் தான் அமராவதி படத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு. அவரோட சொந்த பைக்கு தான் அந்த சொந்த பைக்கு தான் அஜித்தோட சொந்த பைக்கு தான் அமராவதி பைக்கு, அஜித் ஓட்டுற பைக்கு. இதில் ஒரு சுவையான விஷயம் என்னென்னா,
ஊட்டியில் ஷூட்டிங் அப்படின்னோடனே ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அஜித் சொல்லிடுறாரு, இல்லை சார் இந்த பைக் படத்தில் நடிக்குது இல்லையா, அதனால் நான் பைக் ஓட்டிகிட்டே ஊட்டிக்கு வரேன். அதாவது வந்து அவருடைய பைக் ரேஸு கார் ரேஸ்லாம் இப்போ போகிற ஒரு விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அஜித்துக்கு இருந்த ஆர்வம், புரியுது உங்களுக்கு. அதனால் நான் பைக் ஓட்டிகிட்டே ஊட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயாரிப்பாளர் கூட, தம்பி ரொம்ப லாங் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 550-600 கிலோமீட்டர் எப்படி ஓட்டிட்டு வருவீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் சார், நான் பைக்லேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கு வந்து சென்னையிலேருந்து பைக்லேயே போயிருக்காரு அஜித். அங்கே வந்து அவருடைய பைக்கை பார்க் பண்ணிட்டு அந்த ஹோட்டலில் தங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அவர் பைக்கே எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போக, திருப்பி ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அவர் பைக்கே எடுத்துகிட்டு வர, இப்படி அந்த பைக்லேயே தான் அஜித் வந்து அமராவதி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்வம் வந்து அஜித்துக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு. அமராவதி வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அப்படின்னா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் தோல்வி படம்னு நம்ம சொல்ல முடியாது. அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடையாளம் கொடுத்துச்சு. நல்லா இருக்காரு இந்த பையன், வித்தியாசமாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் தமிழ் சினிமாவில் அப்போ இருந்துச்சு. ஆனாலும் அஜித்துக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கல. அது சினிமாவில் சில நேரங்களில் அப்படி நடக்கும். அதனால் வாய்ப்புகளுக்காண்டி அஜித் வந்து அடுத்தடுத்து கம்பெனி ஏறி இறங்க ஆரம்பிக்கிறார். அப்போ பெரிய வாய்ப்புகள் அஜித் கிடைக்கல. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட சேர்ந்து ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அது நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. அந்த படத்தில் வந்து விஜய் ஹீரோ. அதாவது விஜயும் அஜித்தும் பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் அறிமுகமான நடிகர்கள் ரெண்டு பேரும். எப்படி ரஜினி கமல் ஒரே பீரியடில் வந்து இன்னைக்கும் கோல் வச்சு நிற்கிறாங்களோ, அதே மாதிரி விஜயும் அஜித்தும் வந்து சமகாலத்தில் அறிமுகமாகி இன்னைக்கும் அதே ஒரு காம்படிஷன் ஆக்டர்ஸாக சினிமாவில் இருக்காங்க. அஜித் விஜய் அப்படிங்கிற காம்படிஷன் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்க்கும்போது அஜித்துக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபைனான்ஷியலாக பெரிய நெருக்கடி. விஜய் வந்து ஹீரோ, அஜித் வந்து அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அந்த படத்தில் வரமாட்டார். அந்த படத்துக்கு ஒரு நல்ல சம்பளம் அஜித்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்காண்டி அந்த படத்தில் அஜித் நடித்தார். அஜித்தும் விஜயும் சேர்ந்து நடித்த ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே. அப்ப ஆரம்ப காலகட்டங்களில் அஜித் அவர்களுக்கு நிறைய கடன்கள் இருந்திருக்கா சார்? இல்லை அஜித் வந்து ஒரு எப்படி சொல்றது, பெரிய ரிச் ஃபேமிலி கிடையாது, புவர் ஃபேமிலியும் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸான ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். அதனால் அந்த மிடில் கிளாஸ் லைஃப், அதுக்குள்ள சின்ன கடன்கள், சில பிரச்சனைகள், அவரோட பேஷனை நோக்கி ரேஸு பைக்கு இதெல்லாம் வாங்கும் போது அதுக்கான பணம் தேவைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ ராஜாவின் பார்வையிலுக்கு அப்புறம் அஜித்துக்கு பெருசாக படங்கள் கிடச்சிச்சான்னா கிடையாது. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பைக் ரேஸில் போய் ஒரு விபத்தாகி முதுகு தண்டில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அஜித் வந்து எப்படி சொல்கிறது, எழுந்து நடமாடவே முடியாத ஒரு சிச்சுவேஷன், ஒரு காலகட்டம் இருந்துச்சு ராஜாவின் பார்வையிலுக்கு அப்புறம் அஜித்துக்கு. அந்த நேரத்தில் சுத்தமாகவே யாரும் அஜித்தை புக் பண்ணல. அதாவது வந்து நிறைய பேர் வந்து அமராவதியில் இவர் நல்லா நடிக்கிறாரு, நல்ல ஒரு ஹீரோ வருவார் இப்படிலாம் பேசப்பட்ட போது கூட இம்மீடியட்டாக பெரிய படங்கள் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விபத்து வந்து ஒரு பெரிய காரணமாக போச்சு. தொடர்ந்து படங்களே கிடைக்கல அஜித்துக்கு. ஒரு காலகட்டத்தில் பெட்ரிடனாகவே இருக்கார். அந்த காலகட்டத்தில் சுபாஷ்னு ஒரு இயக்குனர், அந்த இயக்குனர் வந்து அஜித்தை போய் பார்த்து, என்னோட படத்தில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீக்வன்சஸ் இருக்குது, அதாவது ஒரு உடம்பு முடியாமல் படுத்திருக்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் அதில் நடிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்தில் அவர் நடித்தார். அதே மாதிரி தொடர்ந்து சுபாஷ்க்கு 2-3 படங்கள் அவர் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அஜித்தை வந்து கொஞ்சம் கவனிச்சாங்க. இருந்தாலும் ஆசைன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தில் தான் அஜித் வந்து ஒரு பெரிய தனித்துவம், அதாவது தனி அடையாளம் ஒன்று அஜித்துக்கு வந்து, இவர் நடிப்பார், இவர் வேற மாதிரியான பரிமாணங்களையும் காட்டக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறது வந்து ஆசையில் தான் அஜித்துக்கு ஒரு அடையாளம் கிடைச்சு. அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து வசந்த். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வான்மதி இப்படி படங்களில், கமர்ஷியல் படங்களில் அஜித் நடிச்சிட்டு இருந்தார். நம்ம விஜய் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு, இவர் ஒரு பக்கம் கமர்ஷியல் படங்கள் நடிச்சிருக்காரு. விஜயும் அஜித்தும் பேரலாகவே ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு போட்டி மனப்பான்மை இருந்துச்சு. அதாவது வந்து விஜய் அஜித் அப்படிங்கிறது அப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிசன் படம், அப்புறம் வந்து இன்னொரு படம் இருக்கு, ரெட் படம்லாம் அஜித் நடிக்கும்போது அவரோட நடிப்பை பார்த்து நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது வந்து அப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதுங்கெல்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அஜித்தை விமர்சனம் பண்ணாங்க, ட்ரால் பண்ணாங்க. இவரெல்லாம் என்னடா நடிகர், இவரெல்லாம் எப்படா பெரிய ஆளாக வர போறாரு, என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள், அதாவது நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து அஜித்துக்கு வந்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி வந்து அஜித் ட்ராவல் பண்ணும்போது அஜித்துக்கு மறுபடியும் ஒரு விபத்து. அதாவது தீனா படத்துக்கு முன்னாடி அஜித்துக்கு வந்து திருமணம் ஆயுது, ஷாலினியோட திருமணமான காலகட்டம், அதாவது 2000 நினைக்கிறேன், இல்லைன்னா 99 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு விபத்து, மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அப்போ சில படங்கள் அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட படங்கள்
இவர் இனிமே மறுபடியும் எந்திரிச்சு வர மாட்டாரு அப்படின்னு எப்போ வந்து பவித்ராக்கு முன்னாடி எப்படி பேசினாங்களோ அதே மாதிரி இந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரி பேசினாங்க. நிறைய தயாரிப்பாளர்கள் அஜித்துக்கு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் வாங்கி, ஏன் அந்த காலகட்டத்தில் சில தயாரிப்பாளர் வந்து பிரசாந்த் ஆல்டர்னேட்டிவா போட்டெல்லாம் படங்கள் எடுத்தாங்க அஜித்துக்கு மாறாக. ஏன்னா அஜித் இனிமே எந்திரிச்சு வர மாட்டாரு, அஜித்துக்கு முதுகு தண்டில் அடிபட்டுருச்சு. இந்த விமர்சனங்கள்லாம் அஜித் வந்து இன்னைக்கு நேத்தி சந்திக்கல, தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வராரு. ஆனா எல்லா காலகட்டையும் தாண்டி எந்திரிச்சு அவர் நின்றுகிட்டே தான் இருக்காரு, ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அது வேற சரித்திரம். தீனா படம் வருது பார்த்தீங்களா? தீனா படம் வந்து ஒரு அஜித்துக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற பேரை கொடுக்குது. அந்த படத்துல இந்த வத்தி குச்சி பத்தி குச்சிடான்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கர ஃபயர் ஆயிருக்கு. அந்த படமே வந்து அஜித்துக்கு வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல ஆடியன்ஸ்ல போய் ரீச் ஆகுது. ஆடியன்ஸ் அந்த படத்துல தான் வந்து அஜித்தை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்துல தான் தலைன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது மகாநதி சங்கர் வந்து அஜித் பின்னாடி ஒரு சீக்வன்சஸ்ல நிற்பார், ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல. அப்ப பேசிட்டே இருக்கும்போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார், என்னன்னா தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது அப்படின்னு மகாநதி சங்கர் சொல்லுவாரு. அதுல இருந்து அஜித் வந்து தலைன்னு அடையாளப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய ரசிகர்கள். அதுக்கப்புறம் வந்து அஜித் வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த படங்கள்ல நம்ம பேர் சொல்ற படங்களா வந்து அமைஞ்சது பாத்தீங்கன்னா, வாலி வந்து ஒரு பெரிய ஒரு படமா அஜித்துக்கு அமைஞ்சிச்சு. S.A. சூர்யா டைரக்ஷன்ல. S.A. சூர்யாவுக்கு முதல் படம் அதுதான். அஜித் வந்து S.A. சூர்யாவுடைய திறமையை நம்பி அந்த படத்துல வந்து அவர் அறிமுகப்படுத்தினாரு. S.A. சூர்யாவுக்கு வந்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாருதி கார் வாங்கி கொடுத்தாரு. இன்னும் அந்த கார் வந்து S.A. சூர்யா வச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, கோடிக்கணக்கில் பணங்க வாங்கக்கூடிய ஒரு நடிகன் ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த ரிமார்க்கபிள் ஒரு லவபிள் கிஃப்ட்னு சொல்லி இன்னைக்கும் S.A. சூர்யா அந்த மாருதி கார், அஜித் வாங்கி கொடுத்த மாருதி காரை வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த யூனிட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது, அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே செஞ்சுக்கிட்டே வருவார். ஒரு தடவை நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அஜித்தோடைய டச்சப் பாய் ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு கொஞ்சம் லேட்டாக வந்துடுறான். அஜித் கொஞ்சம் இயல்பாகவே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நடிக்க தெரியாத ஒரு நடிகர்னா திரையில நல்லா நடிப்பார், ஆனால் வெளியில பெருசாக நடிக்க தெரியாது. எதாக இருந்தாலும் தன்னுடைய கோவதாவங்கள், தன்னுடைய உணர்வுகள்லாம் டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார் அவர். இதுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம், நம்ம பேசுவோம். இப்போ வந்து அந்த டச்சப் பாய் வந்து லேட்டாக வந்தபோது கொஞ்சம் கோவப்பட்டிருக்காரு. அப்புறம் மத்தியானம் மேலே ஏன்டா இப்படி பண்ணேன், ஏன் லேட்டாக வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான், இல்லை அண்ணே நான் 2-3 பஸ் மாறி வர வேண்டியிருக்கு, ரொம்ப ரெட் ஹில்ஸ்லேருந்து என்னமோ வரேன், கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணியிருக்காரு, ஒன்றுமே அடுத்த செகண்டே யோசிக்கல, மேனேஜரை கூப்பிட்டுருக்காரு, ஒரு பைக் இந்த பையனுக்கு வாங்கி இன்னைக்கு சாயந்தரமே கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சாயந்தரம் போகும்போதே டே இந்த பைக்கில் போ இந்தாக்கி அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்ம செய்யணும், நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய ஒருத்தர். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்ன அப்படின்னா, அஜித் அவருடைய ஒர்க் பண்றாங்கல்ல கூட, அவருடைய வீட்டில் சர்வெண்ட்டு, கார் டிரைவரு, சமயக்காரவங்க, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் பல வருடங்களா அஜித் கிட்ட தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க விசுவாசமா. அவங்களுக்கு வந்து இவர் தனியாவே ஒரு ஏரியால ஒரு வீடு, தனித்தனி வில்லாவே கட்டி கொடுத்துருக்காரு. வில்லானா சின்ன சின்ன வில்லாஸ் எல்லாமே ஒரு ஏரியா இடம் வாங்கி அந்த ஏரியால இவங்களுக்கு எல்லாம் தனித்தனி வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அவர் வீட்டுல வேலை செய்யற ஒருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு 7-8 பேருக்கு, அதாவது வந்து நம்ம எப்படி சொல்றது, தோட்டக்காரன், சமயக்காரன், இந்த மாதிரி எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவர் கூட இருக்கிற மேக்கப் மேனு இவங்களுக்குலாம் பண்ணி கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். அப்படியே ஒரு பிரபல பத்திரிகை, அந்த பத்திரிகையில் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு என்ன அஜித் மேலே கோபம்னு நமக்கு தெரியல, ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அஜித்தை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்தார். விமர்சனம் பண்ணுறாரு, அதாவது நெகட்டிவாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஒரு படம் நல்லாவே இருக்கும், ஆனால் வந்து அது அஜித்தை ஒரு காட்டமான ஒரு விமர்சனம் பண்ணுவார். இப்படி இருக்கும்போது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையை இவர் ஆண்மை இல்லாத நடிகர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனமே பண்ணிட்டார், ஏதோ ஒரு காரணத்தினால பெருசா. அப்ப அஜித் அதை பத்தி பெருசா கேரே பண்ணல. இன்னொரு விஷயம் நீங்க சொல்லணும்னா, இந்த மாதிரி பல விமர்சனங்களை வந்து அஜித் வந்து நிறைய நேரங்களில் சந்திச்சிருக்கிற காலகட்டத்தில் எப்பவுமே அவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவர் கேஷுவலா அதை வந்து பெருசா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நடிகர் இந்த இடத்துல நம்ம ஒரு சொல்லும் போது ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த பத்திரிகையாளர் அஜித்தோடைய பேட்டி எடுக்கிறதுக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் அஜித் வீட்டுக்கே போயிருக்காரு. அப்போ கொஞ்சம் மனசு வந்து சோர்வா ஒரு மாதிரி டயர்டா இருந்திருக்காரு. அவருடைய வழக்கமான உற்சாகம் அவர்கிட்ட இல்லை, யார்கிட்ட, அந்த பத்திரிகைக்கார்ட்ட. அப்ப அஜித் கேட்டிருக்காரு, என்ன பிரதர், என்ன பிரச்சனை சொல்லுங்க அண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சொல்லுங்க அப்படின் போது அவர் சொல்லியிருக்காரு, இல்லை ஒரு 90% அடைப்பு இருக்கு, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட அன்னைக்கு ரேட்ல ஒரு 4-5 லட்ச ரூபா செலவாகிற ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது அது சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அஜித் வந்து மறு நிமிஷமே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு நண்பரை அனுப்புறேன், அவர் பேரை
பேரை சொல்லி இந்த நண்பருக்கு என்னென்ன வைத்தியம் தேவைப்படுதோ ஆப்ரேஷன்ல இருந்து எல்லாமே நீங்க பண்ணுங்க, நான் மொத்த பணமும் நான் கட்டுறேன் அப்படின்னு கட்டினார். என்ன சார் சொல்றீங்க? நிஜமா இது வந்து அந்த பத்திரிகைக்காரரே வந்து ஒரு காலகட்டத்துல ஐயோ இவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம், என்னென்னமோ கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லி இவரை நம்ம விமர்சனம் பண்ண போது கூட நமக்கு ஒரு உடம்பு முடியலன்னு உடனே ஒரு கரிசனத்தோட நான் பண்றேன்னே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கோடிகள்ல பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அஜித் பண்ணல, அன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாதிக்கும் போதே பண்ணாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த மனசு வந்து அஜித்துக்கு இருந்துச்சு. இதே மாதிரி பல விஷயங்கள்ல தைரியமா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இயல்புடைய ஒரு அஜித். அதையும் நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் கலைஞர் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஒரு விழா. அந்த விழாலே பாத்தீங்கன்னா நடிகர்களை வற்புறுத்தி இந்த மேடைக்கு கூட்டு வர்றாங்க, நடிகர்களை வற்புறுத்தி இந்த மாதிரி வந்து சினிமா விழாக்களுக்கு அரசியல் விழாக்கு கூட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து மேடை ஏறி தைரியமா சொன்னார். ஒரு ரஜினிகாந்துக்கு இல்லாத தைரியம், ஒரு கமலஹாசனுக்கு இல்லாத தைரியம் அன்னைக்கு ஆரம்ப காலத்துல அறிமுகமான காலகட்டத்துல ஒரு பெரிய பேரும் புகழும் அடையாத ஒரு காலகட்டத்துல ஒரு நடிகர் அப்படிங்கிற அடையாளம் மட்டுமே இருந்த காலகட்டத்துல இப்படி ஒரு பேச்சை ஒரு மேடை ஏறி ஒரு முதல்வர் இருக்கிற மேடையில தைரியமா சொன்னார். இந்த தைரியம் எந்த நடிகனுக்குமே வராது. அப்படி ஒரு தைரியம் வந்தது. காரணம் நான் சொன்ன மாதிரி எதையுமே தைரியமா சொல்லக்கூடிய தனக்கு தோணிச்சா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார். அந்த கேரக்டர் அஜித்துக்கு. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சம்பவமும் சொல்லணும் அப்படின்னா, பாலா வந்து அஜித் ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. நான் கடவுள் படத்துக்கு அஜித்தை தான் முதல்ல புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்காண்டி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தார் அஜித். வந்து ரொம்ப நாளாகவே பாலா படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காண்டி முடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த படம் தொடங்குற மாதிரியே இல்லை. அந்த படத்தினுடைய கதை வந்து சொல்ல சொல்ல அஜித்துக்கு வந்து நிறைய உடன்பாடு இல்லாமல் இருக்குது. ஒத்துக்கிட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு. ஆனால் அந்த டைரக்டர் அந்த கதையை சொல்ல அவருக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றணுங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது. அது கதையை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ வந்து இந்த படத்தில் நான் நடிக்க விரும்பலை, நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஜித் வந்து ஒரு பாம் க்ரோ ஹோட்டல் அப்படி தான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால், அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பாலா, இன்னும் 1-2 பேர், ஒரு முக்கியமான ஒரு ஃபைனான்சியர் எல்லாம் கூப்பிட்டு இந்த படத்தில் நீங்கள் நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. அப்போ அஜித் வந்து எதை பற்றியுமே கவலைப்படலை. பெரிய சர்ச்சையாச்சு அந்த 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 விஷயம். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நான் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர பெரிய மிரட்டல்லாம் அந்த காலத்துல அஜித்துக்கு இருந்ததா பல தகவல்கள் இருக்கு. நான் இப்ப புதுசா அது சொல்லல. அந்த இடத்துல வந்து நான் நடிக்கல, இந்தாங்க உங்க அட்வான்ஸ் அப்படின்னு திருப்பி வச்சுட்டு எந்திரிச்சு விட்டேன். இந்த கட்ஸ் ஒரு இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசா நடிகர்கள்கிட்ட இருக்கிறது கிடையாது. காரணம் என்னன்னா, நடிகர்கள் வந்து பொதுவாகவே வந்து பயந்து பல விஷயங்களை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறமா அஜித்தோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். நடுவில் மறுபடியும் ஒரு தேக்க நிலை இருந்துச்சு. திருப்பதின்னு ஒரு படம், பேரரசு படத்துல எல்லாம் நடிச்சாரு. அப்புறம் வேற ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டே வரும்போது KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல வந்து வில்லன் ஒரு படம் நடிச்சாரு. இந்த மாதிரி பல பரிமாணங்கள் PS டைரக்ஷன்ல இன்னும் 2 படங்கள் கூட நடிச்சாரு. அப்புறம் தொடர்ந்து அஜித்தோடைய கேரியர் பார்த்தீங்களா அது வேற மாதிரி வளர ஆரம்பிச்சு. ஒரு கிராஃப். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் அஜித்துக்கு பில்லா வந்துச்சு. பில்லா ஒரு பெரிய வெற்றி படம், மங்காத்தா ஒரு பெரிய வெற்றி படம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அஜித்தோட கேரியர் ஒவ்வொரு படமே வேற மாதிரியான ஒரு ட்ரேட்மார்க் படமாக அமைஞ்சிச்சு. நிறைய தோல்வி படங்கள் சந்திச்ச ஒரு நடிகர், ஒரு பெரிய நடிகர் அப்படின்னா, நிறைய பேர் பெரிய நடிகர்கள் தோல்வி படங்கள் எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் பல தோல்வி படங்களை சந்திச்சும் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா அது அஜித் மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஒரு வெளிப்படையான ஒரு மனிதர், வெள்ளந்தியான ஒரு மனிதர். தன்னை உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒன்று செய்யணும்னு அவர் என்னைக்குமே நினைக்கிறது கிடையாது. சார், அஜித் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவர் வந்து ஆரம்பத்துல ரசிகர்கள் கிட்ட ரசிகர் மன்றம் தேவையில்லனாரு, ரசிகர்கள் சிரித்தலை அப்படின்னாங்க. தலன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. கடவுளேன்னு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு, அதையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. கடைசியில் ஏகேன்னு வந்து இப்படி ஒரு உண்மையான ரசிகர்களை வச்சிட்டு இருக்கவரு எனக்கு தெரிஞ்ச நடிகர்களை ஃபர்ஸ்ட் வந்து அஜித் அவர்கள் நம்ம சொல்லி ஆகணும் சார். விடாமுயற்சி படத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அவருடைய படங்களுக்கு பொதுவாக அப்டேட் இருந்து ரொம்ப குறைவா தான் வருது. ஆனா ரசிகர்கள் இருந்து தமிழகமே முழுக்க எதிர்பார்க்கிற ஒரு படம்னா குட் பேட் அக்லி அந்த படம் சொல்லியே ஆகணும் சார். அவருடைய ஒன் ஆஃப் த ஃபேனா இருக்கிறவர் ஆதிக் ரவிச்சந்திரன். அவர் தான் இந்த படத்துல டைரக்டரா இருக்கிறார். ட்ரைலர் பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது சார். இந்த படம் பற்றி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இல்லை இந்த படம் வந்து அஜித்துக்கு வேற ஒரு பெஞ்ச்மார்க் படமா அமையும் குட் பேட் அக்லி. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா, அஜித் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ. அவரை வந்து விடாமுயற்சி மாதிரி ஒரு படத்துல பயன்படுத்தி சமீபத்தில் அது வந்து பெருசா ஓடாம போயிடுச்சு. ஆடியன்ஸ் வந்து அதனால கொஞ்சம் சோர்வடைஞ்சு இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த படம், அதாவது வந்து குட் பேட் அக்லி வந்து
அஜித்து கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ, அதாவது அவருடைய ரசிகர்கள், நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு வெறித்தனமான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அன்பை காட்டக்கூடியவங்க அஜித்தோட ரசிகர்கள். சில பேருக்கு தான் அந்த வெறித்தனம் வந்து ரசிகர்கள் காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முரளிக்கு அப்படி ஒரு நடிகர் முரளி ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அதாவது இதய முரளி, அவருக்கு அப்படி ஒரு ரசிகர்கள் இருந்தாங்க. அதாவது வந்து நீங்க அந்த காலத்துல நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. செவர்கள், அதாவது வந்து எல்லா செவர்கள்லயும் பாத்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னு இந்த கரி துண்டுல எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. அப்பவே தமிழ்நாடு ஃபுல்லா எழுதுவாங்க. முரளியை பொறுத்த வரைக்கும் கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கங்கிறது கரி துண்டுல எழுதுனது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா பல செவர்கள் நம்ம பார்க்கலாம். அப்படி வந்து ஒரு ரசிகர்கள் முரளிக்கு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அஜித் வந்து தலைன்னு என்னை கொண்டாடாதீங்க, என்னை வந்து அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லாதீங்க, கடவுளே அஜித்னு சொல்லாதீங்க, எல்லாமே சொல்றாரு. ரசிகர்கள் வந்து கேட்குறாங்க. இருந்தாலும் வந்து ஒருபடி மேலே போய் அந்த அந்த சந்தோஷமான ஒரு தருணம் வருது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு குட் பேட் அக்லி நாளைக்கு காலையில் 10-9 மணிக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த கொண்டாட்ட மூடில் வந்து அவங்க மறுபடியும் அதை சொல்லித்தான் பேசுகிறாங்க. நீங்கள் பாருங்கள், நாளைக்கு குட் பேட் அக்லி தேட்டரில் நீங்கள் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷோலாம் பாருங்கள், கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு அவங்களுடைய ரசிகர்கள் ஒரு கோஷம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது நிச்சயமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து இந்த விடாமுயற்சியினுடைய தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எப்படியாவது இதுல இருந்து வெளியில வரணும்னு வந்து அஜித்துமே இந்த படத்துல வந்து முழு இன்வால்மெண்ட்டோட நடிச்சிருக்காரு. ஆதிக் வந்து ஒரு ஃபேன் பாயா அஜித்துக்கு ஒரு கதை சொல்றாரு. அந்த கதை, அந்த லைன் வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிக்குது. பிடிச்சோன்னா நீங்க இதை டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோன்னா டெவலப் பண்ணிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் அதுல வேற விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஹீரோவா இருக்கிற ஒரு செய்ய முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு அந்த படத்துல. அப்ப அஜித்துக்கு வந்து கேட்கிறாரு, ஆதிக்கிட்ட கேட்கிறாரு, இதெல்லாம் வேற மாதிரி இருக்கே, இதெல்லாம் நான் பண்றேன் அந்த படத்துல அப்படின்னா, ஆமா சார் நீங்க பண்ணணும் அப்படின்னும் போது ஆதிக்கே எதிர்பார்க்கல. அஜித் சொல்லிட்டு நான் பண்றேன், நீங்க என்னென்ன சொல்றீங்களோ நீங்க சொல்றபடி நான் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு கொடுத்துட்டாரு அந்த படத்தை. அதாவது வந்து ஜிவி நம்ம ஏற்கனவே கேட்க வேண்டாம், அஜித் படத்துக்கு கிரீடம் படத்துக்கு வந்து அவர் இசையமைச்சாரு. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் இடைவேளை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18-19 வருஷங்கள் வந்து அஜித்தும் ஜிவியும் இணையவே இல்லை. இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. ஜிவியும் பார்த்தீங்கன்னா அவர் பேக்ரவுண்ட் அந்த பிஜிஎம்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஜிவி. இந்த படத்துல வந்து சாங்ஸ் கூட வேற மாதிரி பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு பாட்டு அனிருத் பாடியிருக்காரு. இது மொத்தத்துல எப்படின்னா ஒரு ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா, அஜித்துங்கிற ஒரு மாஸ் ஹீரோக்கு எப்படி ஒரு படம் கொடுக்கணுமோ அப்படி ஒரு மாஸ் படமா இது. ஒரு யங்ஸ்டர் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற படம். இந்த படத்துல அஜித்துமே வந்து ரொம்ப உற்சாகமா நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்து மீதான விமர்சனங்கள் அஜித்துக்கு அவ்வளோ புதுசு இல்லை விமர்சனங்கள் பார்க்கறது. இந்த படத்தின் மீதான விமர்சனம் என்னவா இருக்குன்னா, ஆதிக் வந்து அஜித்தோட ஃபேன் பாய். ஸோ அதனால அவர் வந்து அவருடைய ஓல்டு படங்கள்ல இருக்க எல்லா ரெஃபரன்ஸையும் அப்படியே குமிச்சு வச்சிருக்காரு. ஸ்டோரி லைன்லாம் ஒன்றும் இருக்காது, வெறும் இந்த ரெஃபரன்ஸ் வச்சுலாம் படம் ஓடிடாது அப்படின்னு பலரும் விமர்சனம் செய்யறாங்க சார். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? என்னோட பதில் என்னன்னா, சில ஹீரோஸ்க்கு சில மாஸ் இருக்கு. நம்ம அப்படி பார்த்தீங்கன்னா அஜித் அந்த வகையில் ஒரு மாஸ் ஹீரோ. அவர் சும்மா ஸ்டைலாக ஒரு கோட் போட்டு ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடந்து வந்தாலே ஆடியன்ஸ் வந்து விசில் அடித்து கிளாப் அடித்து ரசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அஜித்தினுடைய பல படங்களுடைய அதாவது வந்து ரெஃபரன்ஸ், அதாவது தீனாவுடைய ரெஃபரன்ஸு, மங்காத்தா பில்லா இதனுடைய ரெஃபரன்ஸு, வாலியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆல்ரெடி இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படங்கள் அஜித்துக்கு. ஆடியன்ஸ் வந்து இந்த படங்கள்லாம் கொண்டாடின படங்கள். இந்த படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கும்போது அந்த காட்சிகள்லாம் இங்க வரும்போது மறுபடியும் வந்து பாருங்க தியேட்டரே வந்து தெரிக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு மாஸ் மசாலா படம்மா, எல்லாமே இருக்குமா, பாட்டு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக்கு, ஆக்ஷனு எல்லாமே ஒன்று விடாம பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அது இந்த படம் வந்து ஒரு ஷூர் ஷாட்டா அடிக்கணும் அப்படின்னு ஆதிக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த டீசரு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், மேக்கிங் வீடியோ, ட்ரைலர் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். அதாவது வந்து ஏதாவது பெரிய லெவலில் பேசப்படுமா, ஒருவேளை படலாம், அது நம்ம சொல்ல முடியாது. பேசப்படாட்டி கூட நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய படமாக அஜித்துக்கு இருக்கும். பெரிய கலெக்ஷனை அள்ளக்கூடிய படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே அந்த 9 o'clock ஷோ மட்டும் பெரிய ரிசல்ட், அதாவது வந்து சூப்பரா இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் வந்துருச்சுன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி லியோவில் ஒரு கலெக்ஷன் விஜய்க்கு இருந்துச்சு இல்லையா, ஜெயிலர்ல ஒரு கலெக்ஷன் ரஜினிக்கு இருந்துச்சு இல்லையா, இதையெல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு கலெக்ஷனா கூட நடக்கலாம். சினிமாமா இது மேஜிக், அது எது வேணாலும் நடக்கலாம். அது இந்த படத்துல அஜித்துக்கு நடக்கும் அப்படின்னு அஜித் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்கறாங்க. அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியே இந்த படத்தை எதிர்பார்க்கறாங்க. சார், என்னோட இறுதி கேள்வியும் இதான் சார் இருந்தது. நீங்க ஒரு ப்ரொடியூசர், ஆல்ரெடி வந்து அஜித் இந்த குட் பேட் அக்லிக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் இருக்கு. ஒரு ப்ரொடியூசரா இந்த படம்
ஒன் டேல எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸே கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணோடனே தமிழ்நாட்டில் வந்து ஒரு 15 கோடிக்கு இமீடியட் புக்கிங்ஸ் நடந்திருக்கு. வெளிநாடுகள்லேயும் ஒரு 15 கோடிக்கு புக்கிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 35-40 கோடி ரூபாய்க்கு ஓப்பனிங் புக்கிங்கே இருக்குது. அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த படம் வந்து ஷூர் ஷாட் அடிக்கும். பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 நாள் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு 4 நாள்லையும் 100 கோடி 120 கோடி தாண்டதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான பவர் இந்த படத்தில் இருக்குது. வேற ஒரு டைமென்ஷன்ல அஜித்தை காமிச்சிருக்காங்க. 3 விதமான அஜித்தா இதில் வராரு. குட், பேட், அக்லிங்கிற ஒரு 3 கேரக்டர்ஸை ஷோல்டர் பண்ணி வேற டைமென்ஷனில் வரும்போது ஆடியன்ஸ் வந்து அதுக்கு நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு மாஸ் பேக்டு ஹீரோ, அவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமா அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு ரிலீஸ் ஆனால் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு பேசப்பட படமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கலெக்ஷன் நான் சொன்னபடி முதல் 3-4 நாள்லேயே ஒரு 120 கோடி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், அஜித் அவர்களை பற்றி நிறைய தெரியாத பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு. காலம் கருதி இன்னொரு காணொலியில நம்ம நிச்சயமா அஜித்தை பத்தி நிறைய தகவல்கள் இருக்கு. நிச்சயமா பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.